தலைவராக இருக்கிறீங்க, அங்கே போய் பக்கோடா டீயும் சாப்பிட்டு திரும்ப திரும்ப வராதிங்க. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த உரிமைகள்லாம் நிலைநாட்டுங்க. இந்த மாதிரி எதுக்குறேன்னு சொல்லி இருக்கிறதே இழந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவிலே கடன் சுமையிலே தமிழகம் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டால் அதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும், விலைவாசியை குறைக்க வேண்டும். இந்த நிலைமையில தான் விதவைகள் எண்ணிக்கை கூடிவிட்டது. ஐயோ அப்படின்னு கண்ணகி நீதி கேட்ட மாதிரி அழுதிங்க. இப்பெல்லாம் என்ன ஆச்சு? டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டீங்களா உங்க அண்ணன் சொல்லி? கடைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. இதுல கொடுமை என்ன தெரியுமா? லைசன்ஸ் இல்லாம சாராய கடை நடத்தலாம் தமிழ்நாட்டுல, லைசன்ஸ் இல்லாம இனிமேல் இடியாப்பம் விற்க முடியாது தமிழ்நாட்டுல. அதான் இன்றைய கொடுபோல் ஆட்சியுடைய வேதனையான சம்பவம். விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தொடர்ந்து ஓராண்டு காலமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இருக்கின்ற நம்மளோட கூட்டாக இருக்கின்ற அதிமுக அரசையும் கண்டித்து, எதற்காக என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்த போகிறார்கள் என்று ஒரு பொய்யான முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆன முன்பே 100 நாள் வேலை திட்டம் என்பது 125 நாள் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டோம்னா என்ன எங்கக்கா போறீங்க கேட்டா 100 நாள் வேலைக்கு போறோம் என்று சொல்கிறார்களா, காந்தியின் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறோம் சொல்றாங்களா? உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக வருகை வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சோழவந்தான் தொகுதி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளரும் திருமங்கலம் தொகுதியினுடைய வெற்றிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர்